Hello students, good morning. Welcome back to Venkadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 3 Algebra, Exercise 3.12, Question number 3. என்ன கேட்டிருக்காங்க? A bus covers a distance of 90 km at a uniform speed. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. Find the original speed of the bus. அதாவது ஒரு பேருந்து வழக்கமான வேகத்தை விட மணிக்கு 15 கிலோமீட்டர் அதிகரித்து சென்றால் அது கடக்க வேண்டிய 90 கிலோமீட்டர் தொலைவை அரை மணி நேரம் முன்னதாகவே கடந்துவிடும் எனில் அதன் வழக்கமான வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மிக மிக எளிமையான சம். இது கண்டிப்பாக எளிமையான சம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவோட முடிவில் தெரியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ண தேவையான டேட்டாஸ் எழுதிக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட். என்ன கொடுத்துருக்காங்க? இன்க்ரீஸ் ஸ்பீட். இது எப்படி எழுதணும்? லெட் த ஒரிஜினல் ஸ்பீட் பி எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர், தென் த இன்க்ரீஸ் ஸ்பீட் இஸ் எக்ஸ் பிளஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கவர்ட். த டிஸ்டன்ஸ் இஸ் 90 கிலோமீட்டர். இப்போ இந்த ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைம் டேக்கன் இதெல்லாம் வச்சு மேக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இதில் நம்மளுக்கு ரெண்டு விதமான ஸ்பீட் இருக்குது. அதாவது சேம் டிஸ்டன்ஸுக்கு ரெண்டு விதமான ஸ்பீடு. ஒன்று வந்து ஒரிஜினல் ஸ்பீட், அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இன்னொன்று இன்க்ரீஸ்டு ஸ்பீட், அதை எக்ஸ் ப்ளஸ் 15 எடுத்திருக்கோம். அப்போ என்ன செய்யலாம்? ஒரிஜினல் ஸ்பீடை T1 எடுத்துக்கலாம், இன்க்ரீஸ்டு ஸ்பீடை T2 எடுத்துக்கலாமா? அதாவது லெட் T1 equal to distance 90 divided by வழக்கமான ஸ்பீடு வந்து x and T2 equal to 90 divided by x plus 15. இப்போ இந்த ரெண்டு டைமுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 30 மினிட்ஸ். நம்ம மினிட்ஸை என்ன பண்ணிக்கணும்? ஹவர்ஸில் மாற்றிக்கணும். 30 மினிட்ஸ் ஈக்குவல் டு half an hour. That is T1 minus T2 equal to 1 by 2. T1 minus T2 equal to 1 by 2. T1 equal to என்னது? 90 divided by x minus T2 equal to 90 divided by x plus 15 equal to 1 by 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் ஃபைன் பண்ணி ரெடியூஸ் பண்ணோம் இல்லையா? இதில் 90 as காமன், அதை வெளியே எடுத்துருங்க. அப்போ 90 இன்ட்டு 1 by x மைனஸ் 1 by x plus 15 ஈக்குவல் டு 1 by 2. இப்போ இதை ரெடியூஸ் பண்ண என்ன பண்ணோம்? எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். எல்சிஎம் ஃபைன் பண்ண என்ன செய்யணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 இன்ட்டு x plus 15 x plus 15 minus 1 into x divided by, இப்போ குறுக்க பெருக்குனா கீழே மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? x into x ஸ்கொயர் ப்ளஸ் 15 into x 15x. இதுக்கு வெளியே 90 as காமன் ஈக்குவல் டு 1 by 2. இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் எக்ஸு, இது மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ எப்படி எழுதலாம்? 90 into 15 divided by x square plus 15x equal to 1 by 2. இப்போ என்ன செய்யணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2 இங்கே வந்துடும், இந்த x square plus 15x அங்கே போயிடும். ஸோ 2 into 90 180, 180 into 15 equal to 2700. It is equal to 1 into x square plus 15x equal to x square plus 15x. இதை நம்ம என்ன செய்யலாம்? ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஆர்டர் எழுதிடலாமா? அதாவது x square plus 15x, இந்த 2700 அந்த பக்கம் எடுத்து போனீங்க என்னவாகும்? மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. இது ஒரு ப்ராப்பரான குவாட்ரிக் ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேக்டரைசேஷன், செகண்ட் ஒன் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட், தேர்ட் ஒன் ஃபார்முலா மெத்தட். நம்ம எதில் வேணாலும் பண்ணலாம். நம்ம என்ன செய்யலாம்? ஃபேக்டரிங் மெத்தடில் பண்ணலாமா?
அப்போ இதை ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஏசியை பார்க்கணும். வேர் ஏ ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு -2700. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இன்ட்டு -2700 ஈக்குவல் டு -2700. ஓகே, இதை ஸ்ப்ளிட் பண்ணால் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடைக்கணும்? 15 கிடைக்கணும். ஓகேயா? அப்போ நீங்கள் 2 நம்பர் போடுவீங்க இல்லையா, 2ல் 1 நெகட்டிவாக இருக்கணும். ஏன்? அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன போடலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் 15 வரணும். அப்புறம் என்ன எடுத்துக்கிறேன்? 60 இன்ட்டு 45. 60 இன்ட்டு 45 ஈக்குவல் டு 2700. பட் மைனஸ் வரும் இல்லையா? அப்புறம் என்ன செய்கிறேன்? சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுங்க. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 60 இன்ட்டு 45 ஈக்குவல் டு -2700. அதே போல் 60ல் 45 மைனஸ் பண்ணிங்கன்னா we get 15. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஏ வந்து 1 அப்படிங்கிறதுனால இதை டைரெக்டாக ஃபேக்டராக எழுதிடலாம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 60 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டையுமே 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். x plus 60 equal to 0. Therefore x equal to the plus 60 இந்த பக்கம் வந்தால் -60 ஆகிடும். ஸோ ஸ்பீட் cannot be negative. அப்போ என்ன பண்ணலாம்? இதை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது x minus 45 equal to 0. Therefore x equal to -45 இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? +45 ஆகிடும். நம்ம என்ன எடுத்திருக்கோம்? லெட் த ஒரிஜினல் ஸ்பீட் பி எக்ஸ், அதான் கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் த ஒரிஜினல் ஸ்பீட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 45 km/h. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சமயம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இது எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.